எல்லாபுரம் ஒன்றியம், அங்கதான் இன்டெலெக்சுவல் சிட்டி. அதுவும் எத்தனை ஏக்கர்? 1700 ஏக்கர் எடுக்க போறாங்களாம். 1700 ஏக்கர் இவங்க எடுக்கிறதுக்கு ஆர்டரே போட்டாங்க. அதுக்கு அவங்க அனுமதி வழங்கிட்டாங்க தமிழ்நாடு அரசு. ஆனா இது 3 போகம் விளையக்கூடிய நிலம். 3 போகம்னா எல்லா நேரமும் அதுல ஏதாவது பயிர் விளைஞ்சிட்டு இருக்கும். அந்த நிலத்தை எடுக்க போறாங்கன்னு முதல்ல அதற்காக குரல் கொடுத்தவர் யார் தெரியுமா? உங்களுடைய அண்ணன் அன்புமணி அவர்கள் தான் குரல் கொடுக்கறாங்க. முதல்ல உங்களுக்காக குரல் கொடுத்தவர் அவர்தான். அறிக்கைகளை கொடுக்கறாங்க, போராட்டம் அறிவிக்கிறாங்க, அந்த இடத்த போய் பாக்குறாங்க. அந்த இடத்த ஸ்பாட் விசிட் வேற யாருமே செய்யல. அவர் மட்டும் தான் அந்த இடத்த போய் பார்த்துட்டு எப்படி நீங்க எடுப்பீங்க? திருவள்ளூர் மாவட்டத்தில் எத்தனையோ தரிசு நிலங்கள் இருக்கிறது, கவர்மெண்ட் நிலம் சும்மா கிடக்குது, அதை எடுத்துட்டு போங்க. அதுக்கே விவசாயம் பண்ணக்கூடிய 3 போகம் நல்ல விளையக்கூடிய விவசாய நிலங்களை ஏன் எடுக்கிறீங்கன்னு சண்டை போட்டு அதை அப்படியே தடுத்து நிறுத்திட்டாங்க. இப்ப 1700 ஏக்கர்ல 700 ஏக்கர் போதும்னு சொல்லியிருக்காங்களாம். சரி, அறிவுசார் இந்த சிட்டி, இந்த சிட்டியை கொண்டு வந்து என்ன பண்ண போறாங்க? பெரிய பெரிய ஃபாரின்ல இருந்து பல்கலைக்கழகம் எல்லாம் கொண்டு வர போறாங்களாம், காலேஜ். இந்த ஃபாரின் காலேஜ்ல போயிட்டு நமக்கு முதல்ல சீட்டு கொடுப்பாங்கன்னு நினைச்சுட்டு இருக்கீங்களா? கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா? ஜெர்மன் தெரியுமா? ரஷ்யன் தெரியுமா? எல்லா வெளிநாட்டு லாங்குவேஜ் எல்லாம் உனக்கு தெரியுமான்னு கேட்டுட்டு பாதி சமயம் உங்களுக்கு தகுதி இல்ல, திறமை இல்லன்னு காலேஜ்ல எடுக்க மாட்டாங்க. இப்படிதானே பண்ணாங்க. வேலை கொடுக்கறேன்னு சொல்லி தானே இடத்த வாங்கினாங்க. கடைசியில அந்த வேலையும் கொடுக்கல. அதே போலதான் இந்த அறிவுசார் சிட்டி கொண்டு வந்தாங்கன்னா படிப்புக்கு எந்த விதத்திலயுமே இந்த இடத்தை கொடுத்த விவசாயிகளுக்கு எந்த ஒரு நல்லதுமே இந்த அரசாங்கம் செய்ய போறதே இல்ல. இதே மாதிரிதான் 2 ஊரு, நிறைய ஊருக்கு தமிழ்நாடு முழுக்க. உங்களுக்கு 2 ஊரு உங்களுக்கு சொல்றேன் நான். உங்க எல்லாருக்கும் தெரியுமா? நீங்க சென்னைக்கு பக்கத்துல இருக்கிறீங்க. சென்னைக்கு மிக அருகில் தானே நம்ம இருக்கிறோம். எங்க பூண்டி. அதே மாதிரி சென்னைக்கு மிக அருகில் ஒரு ஊர் இருக்குது, சுங்குவார் சத்திரம். அங்கேயும் நான் 2 நாள் முன்னாடி அங்கதான் போயிட்டு வந்தேன். அங்கேயும் இதே மாதிரிதான் ஏகப்பட்ட சிப்காட்டு, அவ்வளோ தொழிற்சாலைகள், கிட்டத்தட்ட 2000 தொழிற்சாலைகள் கிட்ட அங்க இருக்கு. ஆனா அந்த இடத்துல அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு வேலை கூட கொடுக்கல. 1000 பேர் அந்த சுங்குவார் சத்திரத்துல இருக்காங்கன்னா 2000 பேர் வெளியூர்ல இருந்து, வெளி மாநிலத்துல இருந்து வந்தவங்க தான் அங்க வேலை செய்யறாங்க. அப்ப என்ன, அந்த நிலத்தை கொடுத்தாங்கல்ல 40 வருஷத்துக்கு முன்னாடி தொழிற்பேட்டையை உருவாக்குறதுக்காக தாங்க விவசாயம் பயிர் செய்து கொண்டிருந்த நிலத்தை மனசு வெறும் 100 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் கவர்மெண்ட்டுக்கு எது கொடுத்தாங்க அந்த விவசாயிங்க? அவங்க பசங்க அந்த வேலை செய்யணும் தானே. கடைசியில அந்த பசங்க யாருக்குமே வேலை கொடுக்கல. வெளி மாநிலத்துல இருந்து, வட மாநிலத்துல இருந்து வரக்கூடிய பசங்களுக்கு வேலை கொடுத்துட்டு நம்ம பசங்களுக்கு வேலையே கொடுக்காம அவங்களை குடிகாரர்களாக்குனதுதான் இந்த அரசாங்கம் பண்ண ஒரே விஷயம். அதான் பண்ணிட்டாங்க. அவங்க யாருக்குமே வேலை இல்லை. என்ன பண்றாங்க? அப்ப இந்த இடத்த கொடுத்துட்டு மக்கள் எங்க போயிருப்பாங்க? ஒரே நாள், ஒரே இரவு கார்ல, ஒரு பஸ்ல அந்த மக்களை குழந்தை குட்டிகளோட மூட்டை முடிச்சோட பஸ்ல ஏத்தி கொண்டு போய் அவங்க ஊர்ல இருந்து ஏதோ ஒரு ஊர்ல விட்டுட்டாங்க. அப்ப உங்க ஊர்ல நீங்க வாழ்ந்த வீடு, நீங்க பிறந்த வீடு, நீங்க கும்பிட்ட சாமி, நீங்க குளிச்ச குளம், நீங்க குடிச்ச தண்ணி எல்லாத்தையும், கிணத்து தண்ணி எல்லாத்தையும் ஒரே நாள்ல மறக்கடிச்சிட்டு உங்களை கொண்டு போய் வேரோட புரிங்க வேற ஊர்ல போட்டாங்க. அப்படிதான் அந்த ஊர்ல நடந்தது. நெய்வேலின்ற ஊர்ல நிலக்கரி சுரங்கம் அமைக்கணும்னு 45,000 ஏக்கர் 55,000 ஏக்கர் எல்லாம் புடுங்கிட்டாங்க. அந்த வெளியூர்ல கொண்டு போய் போட்டாங்களே, பட்டா கூட கொடுக்கல. அது தெரியுமா உங்களுக்கு? நான் கொஞ்சம் மேல போய் ஏறிக்கிறேன். அந்த நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்துக்காக அந்த மக்கள் கிட்ட இருந்து புடுங்கின 45,000 ஏக்கர் நிலத்துல இருந்து நெய்வேலி சுரங்கத்துல வேலையே அவங்களுக்கு கொடுக்கல. அங்க நம்ம மக்கள், நெய்வேலி மக்களுக்கு அவர்கள் கொடுத்த வேலை என்ன தெரியுமா? தரப்பெடுக்கிறது, துடைக்கிறது, சுத்தம் பண்றது, இந்த வேலை தான். உள்ள அந்த பில்டிங்குள்ளேயே அவங்க போகவே முடியாது. ஏன்னா அதுக்குள்ள முழுக்க வெளி மாநிலத்திலிருந்து, வட மாநிலத்திலிருந்து வந்திருக்கக்கூடியவங்க வேலை செய்யறாங்க. தமிழ் மக்களுக்கோ நெய்வேலி மக்களுக்கோ அந்த நிலத்தை, அந்த நிலக்கரி சுரங்கத்திற்கு கொடுத்த மக்களுக்கு கொடுக்கவே இல்லை. அதான் பண்ணிருக்காங்க. அவங்கள கொண்டு போய் ஒரே நைட்ல வெளியூர்ல போய் போட்டாங்க. அங்க போய் வாழற இடத்துக்கு பட்டா கூட இல்ல அவங்களுக்கு.
இதுதான் உண்மையான நிலைமை. அதனால இந்த அறிவுசார் சிட்டின்னு சொல்றாங்களே, இன்டெலெக்சுவல் சிட்டி, அதெல்லாம் வரவே வராது. வந்தாலும் நம்ம மக்களுக்கு அவங்க நல்லது செய்ய போறது இல்ல. நம்ம நினைச்சிட்டு இருப்போம், ஐயோ இந்த இடத்துல வந்தா நம்ம பசங்க வேலை செய்யணும்னு. வேலையெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. இதே வேலை இல்லாம அவங்கள வச்சிருப்பாங்க. என்ன அதிகமா கொடுப்பாங்க தெரியுமா? சாராயம் தான் கொடுப்பாங்க. சாராயம் தான் கொடுப்பாங்க. வேற எந்த நல்லதுமே அவர்களுக்கு அவங்க செய்ய போறதில்ல. வேலை நீங்க கேட்டது வேலை, ஆனா வேலை கொடுக்க போறது இல்ல. கடை ஒயின் ஷாப் எல்லாம் திறந்து விட்டு இந்த பசங்களையும் வீட்டுல இருக்கிற ஆண் மக்களையும் குடிகாரர்களாக ஆக்குவதுதான் இவர்கள் ஒரே நோக்கம். வேற எந்த நோக்கமுமே கிடையாது. கும்மிடி பூண்டி இருக்குது. நீங்க தமிழ்நாடு மேப்ல பாத்தீங்கன்னா கும்மிடி பூண்டி மேல இருக்கும். கும்மிடி பூண்டி தான் ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் கீழே அப்படியே எல்லா ஊரும் வந்து கடைசியா கன்னியாகுமரியில முடியும். கும்மிடி பூண்டி நம்ம நினைச்சுப்போம், ஐயோ தமிழ்நாடு மேப்ல கும்மிடி பூண்டி முதல்ல இருக்குது, முதல் மாவட்டம், அதாவது திருவள்ளூர் தான் முதல் மாவட்டம் அப்படின்னு நம்ம சந்தோஷமா இருப்போம். ஆனா அது முதல் மாவட்டம் படிப்புல கிடையாது, வேலை வாய்ப்புல கிடையாது, சந்தோஷத்துல கிடையாது. நீங்க ஒரு ஊரோட சந்தோஷத்தை, ஒரு ஊரோட வளர்ச்சி எப்படி பார்க்கணும்னா, அந்த ஊர்ல மக்கள்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, அந்த மக்கள்லாம் நல்லா படிச்சிருக்காங்களா, அவங்களுக்கு நல்ல வேலை இருக்கா, தன்மானமா வாழக்கூடிய அளவுக்கு அவங்க கையில பணம் இருக்கா, அது இருக்குதான்னு தான் பாப்பாங்க. ஒரு சிரிப்பு இருக்கா அதை பாப்பாங்க. ஆனா இங்க அதெல்லாம் கிடையாது. இந்த ஊர்ல கும்மிடிபுடி எதுல தெரியுமா முதல்ல நிக்குது? சாராயத்துலதான் முதல்ல நிக்குது. மது வணிகம், கஞ்சா வணிகம், அதுலதான் இது முதல்ல நிக்குது. ஏன் தெரியுமா? நீங்க சென்னை இருக்குது, சென்னையை விட அடுத்த பெரிய மாவட்டம் தான். சென்னையில வந்து ஒரு 50 லட்சம், 40 இருந்து 50 லட்சம் பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க. அது 2011 கணக்கெடுத்தாங்க. அப்ப சொல்றாங்க 45 இருந்து 50 லட்சம் மக்கள் சென்னையில இருக்காங்க. இந்த திருவள்ளூர் மாவட்டத்துல 36 லட்சம் டு 40 லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா சாராய கடை எவ்வளவு இருக்கு? சென்னை 200 தான், 250 இருக்குன்னா இங்க 350 இருக்கான். 350, அதாவது இருக்கு அங்க 50 லட்சம் பேருக்கு 250 கடை, இங்க 35 லட்சம் பேருக்கு 350 கடை திறந்து வச்சிருக்காங்க. எதுக்கு திறந்து வச்சிருக்காங்க? ஏன் இவ்வளவு சாராய கடையை திறந்து வச்சிருக்காங்க? அதுவும் இந்த பொங்கலுக்கு எவ்வளவு குடிச்சிருக்காங்க தெரியுமா? திருவள்ளூர் மாவட்டத்துல இந்த பொங்கலுக்கு எவ்வளவு குடிச்சிருப்பாங்க? நீங்க சும்மா ஒரு கணக்கு சும்மா சொல்லுங்களேன். 1 ரூபாய், 10 ரூபாய், 3000 ரூபாய். ஒரு வீட்டுல இருந்து 3000 ரூபாய் போச்சா? ரேஷன் கார்டுல வந்த 3000 ரூபாய், அந்த 3000 ரூபாய் கண்டிப்பா டாஸ்மாக் தானே போச்சு. பொங்கல் பரிசாக உங்களுக்கு கிடைத்த அந்த 3000 ரூபாய் மறுபடி பொங்கலுக்கு டாஸ்மாகுக்கே போய்விட்டது. கரெக்டா நான் சொல்றது? அதான் நடந்தது. 3000 ரூபாய் அங்கதான் போச்சு, வந்துச்சு, கையில பாத்தீங்க, அதுக்கப்புறம் அது கையில கிடையாது, அங்க போயிடுச்சு. எவ்வளவு ரூபாய் குடிச்சிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட இங்க இந்த மாவட்டத்துல மட்டும் 78 கோடி ரூபாய் குடிச்சிருக்காங்களாம். 78 கோடி இந்த மாவட்டத்துல மட்டுமா? ஒரு ஊர்லயும் பாத்தீங்கன்னா 10 கோடி, 11 கோடி, 12 கோடின்னு குடிச்சாங்க இந்த 4 நாள்ல. இந்த பொங்கலுக்கு மட்டும் 78 கோடி திருவள்ளூர் மாவட்டத்துல குடிச்சிருக்காங்களாம். அதுவும் பாத்தீங்கன்னா நெடுஞ்சாலை பக்கத்துல இருந்த கடையெல்லாம் மூடியாச்சு, அது தெரியல. அதையும் நெடுஞ்சாலை பக்கத்துல சாராய கடைகள் இருந்தால் அதிகமாக சாலை விபத்துகள். ஏன்னா குடிச்சிட்டு வண்டி ஓட்டி எத்தனையோ பேர் செத்து போயிடுவாங்க, எத்தனையோ குடும்பம் நடுத்தருக்கு வந்துடும். அவன் உயிர் போயிடுச்சுன்னா அவன் மட்டுமா அந்த உயிர் மட்டுமா போகுது? அவனை சுத்தி அவன் பொண்டாட்டி, அவங்க அப்பா அம்மா, அவன் குழந்தைங்க, அந்த குடும்பமே நடுத்தருக்கு வந்துருது இல்ல. அந்த மாதிரி எத்தனையோ சாராய விபத்துகளை தடுக்க வேண்டும் என்பதற்காக டெல்லி வரைக்கும் கேஸ் போட்டது பாட்டாளி மக்கள் கட்சி தான். அதை போட்டு கிட்டத்தட்ட நெடுஞ்சாலை, அந்த நேஷனல் ஹைவே, தேசிய நெடுஞ்சாலை, இந்தியா முழுக்க தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய சாராய கடைங்க ஒரு 3500 சாராய கடைகளே மூடினாங்க. 8000 கடைகளா? 8000 கடைகள மூடினாங்க அவங்க. ஆனா தமிழ்நாடு அரசாங்கம் பார்த்தாங்க, நீ தேசிய நெடுஞ்சாலையில் தானே உங்களால மூட முடியும், தமிழ்நாட்டுல நாங்க கடையெல்லாம் திறந்து விட்டுறலாம்னு சொல்லிட்டு சந்துக்கு சந்து கடை திறந்துட்டோம். சந்து கடை உங்க தெருல கடை இருக்கா? யார் தெருவுல கடை இல்ல சொல்லுங்க? எல்லா தெருவுலயும் கடை இருக்கு. ஆனா உங்க தெருவுக்குலாம் பஸ் வருதா? பஸ் வரல. ஆனா சந்து கடை, சாராய கடை எல்லாம் இருக்கா? ஒரே ஒரு பஸ் தானே கேக்குறோம், குடுக்கறாங்களா? ஒரு மினி பஸ். அப்பா அனௌன்ஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா என்ன பிரம்மாண்டம்! இலவச பஸ், மகளிர் உரிமைக்காக நாங்க பேருந்து விட்டுருக்கிறோம். என்ன அது? நீங்க மகளிர் உரிமைக்காக பேருந்து விட்டா எல்லாரும் மகளிர், நம்மளாம் மகளிர் தானம்மா. கும்மிடி பூண்டி மகளிர் மட்டும் மகளிர் இல்லையா? எங்க ஊருக்கு ஏன் பஸ் விடல? எங்க ஊருக்கு
இலவசமா பேருந்து நீங்கள் அனுப்பவே இல்லை. ஒரு மினி பஸ்ஸாவது விட்டுருக்கலாம். ஒரு மினி பஸ் அனுப்புங்க, எங்க கிராமத்துக்கு ஒரு மினி பஸ் கொடுங்க. அந்த பஸ் பேருந்துல நாங்க மகளிர்லாம் நாங்க இலவசமாக பயணம் செய்ய தயாராக இருக்கிறோம். ஆனா ஏன் கொடுக்க மாட்டீங்க? பஸ் திறக்கல, சாராய கடை திறந்து வச்சுட்டாங்க. இதுதான் அவங்க பண்ண ஒரே விஷயம். அடுத்தது பாத்தீங்கன்னா கஞ்சா. அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம எந்த மாவட்டத்துக்கு எந்த மாநிலத்துக்கு பக்கத்துல இருக்கிறோம்? ஆந்திரா. நீங்களும் சொல்லக்கூடாது, எனக்கு என்னுடைய என் அக்கா தங்கச்சி தான் சொல்லணும். எந்த மாநிலத்துக்கு பக்கத்துல இருக்கணும் சொல்லுங்க? ஆந்திரா. அவங்க இவங்க என்னமோ கொஸ்டின் ஆன்சர் சொல்லிட்டு இருக்காங்க. நான் உங்களை தான் கேட்கறேன், நீங்க சொல்லுங்க. ஆந்திரா பக்கத்துல இருக்கோம். 2 ஸ்டாப் தள்ளினா ஆந்திராவா? அவ்வளவுதான். ஒரு 30 கிலோமீட்டர்ல ஆந்திரா இருக்குது. அங்க இருந்து அவங்க அந்த பகுதியில எல்லாம் என்னன்னா மதுவோ கஞ்சாவோ நல்லா விற்க முடியாது. அதனால என்ன பண்றாங்க, அங்க ஸ்ரீ சிட்டின்னு ஒரு இடம் இருக்கு. இங்க இருந்து 30 கிலோமீட்டர் தான். அந்த ஸ்ரீ சிட்டியில அங்க நிறைய தொழிற்சாலைகள் இருக்கிறது, பெரிய பெரிய தொழிற்சாலைகள் இருக்கிறது. அங்க எல்லாம் வேலை செய்யறாங்க. ஆனா ஆந்திர அரசாங்கம் என்ன செய்யறாங்கன்னா ஒரு சட்டம் போட்டாங்க. 75% பேர் உள்ளூர்ல இருக்கவங்களுக்கு தான் வேலை கொடுக்கணும் அப்படின்னு. அந்த பகுதியில அந்த ஸ்ரீ சிட்டி இருக்குன்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள்ல இருக்க இளைஞர்களுக்கும் படித்த இளம்பெண்களுக்கும் எல்லாருக்கும் வேலை. அப்படியே அவங்களுக்கு அந்த படிப்பு இல்லைன்னா ட்ரைனிங் கொடுக்கறாங்க. அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து ஸ்ரீ சிட்டில எல்லா கம்பெனில வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. எதுக்கு? 75% பேர் அந்த ஊர் மக்கள் தான். அந்த ஆந்திராவில் ஸ்ரீ சிட்டி என்ற இடத்துல இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை கொடுக்கறாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. ஆனா அந்த மாதிரி அங்க வேலை செய்துவிட்டு அங்க மதுவோ கஞ்சாவோ கிடையாதுன்றதுனால எல்லாம் சனி ஞாயிறு இங்கதான் வராங்களா இல்லையா? எல்லாம் இங்க வந்து எத்தனையோ பேர் இப்ப கூட நிறைய அது கஞ்சா குற்றங்கள்னா அதிகம் இந்த மாவட்டம் தான், திருவள்ளூர் மாவட்டம் தான். கஞ்சாவால ஏற்படும் குற்றங்கள் 2. ஒன்னு கொலை கொள்ளை, இன்னொன்னு பெண்கள் மீதான குற்றங்கள். திருத்தணி டிசம்பர் 26 நினைக்கிறேன். திருத்தணியில ஒரு 4 பசங்க 5 பசங்க ஒரு பையனை அறிவாளால கஞ்சா போதையில வெட்டுறாங்க. அத வீடியோ எடுத்து போடுறாங்க. எவ்வளோ அந்த பசங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. அவன் கஞ்சா போட்டப்புறம் அவனுக்கு என்ன பண்றோம் ஏது பண்றோம் தப்பா ரைட்டா எதுவுமே தெரியல. போலீஸ் வந்து பிடிக்குமா தண்டனை கிடைக்குமா எதுவுமே தெரியாம ஒரே பையனை 4 பேர் அறிவாளால வெட்டுறாங்க. என்ன கொடுமை! அது இல்லாம திருத்தணி அன்னைக்கே ரயில் நிலையத்துல ஒரு புடவை வியாபாரி அவரை வந்து ட்ரெயின் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல அடிக்கிறாங்க 4 பசங்க. அதே போல அது அடுத்த மாசம் பாத்தீங்கன்னா ஊர் பக்கமா போய் குடிச்சிட்டு கஞ்சாவை போட்டுட்டு என்ன பண்றோம்னு தெரியாம வீட்டுல இருக்க லைட்டு, அந்த ரோடு இருக்கு இல்லையா, வீடு குடியிருப்பு பகுதியில் இருக்கிற லைட்டு, தண்ணி டேங்க் எல்லாத்தையும் போட்டு அடிச்சு உடைக்கிறாங்க. தட்டி கேட்ட பெரியவங்களை எல்லாம் போட்டு அடிக்கிறாங்க. என்னது இது? அப்புறம் வண்டியை எடுத்து வேகமா ஓட்டின்னு போறாங்களாம். யார் மேல ஏத்திட்டு அந்த குழந்தைங்க விளையாடுது, அந்த குழந்தைங்க மேல ஏத்திட்டா என்ன வருதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அந்த ஊருக்காரன். அவங்களெல்லாம் போட்டு அடிக்க வேண்டியது. அதாவது கஞ்சா சாப்பிட்டா என்ன நடக்குதுன்னே தெரியாது. 60,000 கிலோ 70,000 கிலோ கஞ்சா இந்த நம்ம திருவள்ளூர் மாவட்டத்துல மட்டும் சுத்துது. 70,000 கிலோ. அதுல வந்து ஒரு 1000 கிலோ தான் பிடிக்கிறாங்க காவல்துறை. 1000 கிலோ பிடிச்சிட்டு ஒரு 300 பேர் ஒரு சமயம் அரெஸ்ட் பண்ணிட்டு அவங்கள உடனே விடுதலையும் பண்ணிடுறாங்க. அதாவது 70,000 கிலோ கஞ்சா எங்க அதை புடிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த திருவள்ளூர் மாவட்டத்துல. ஆனா 1000 கிலோ கஞ்சா தான் போலீஸ் பிடிக்கிறாங்க. ஆனா அப்போ எல்லாருக்கும் தெரியும் கஞ்சா எங்க கிடைக்குது, யார் விக்கிறாங்க, யாருடைய உதவியுடன் விக்கிறாங்க என்ற எல்லா விஷயமும் காவல்துறைக்கும் தெரியும், இந்த பகுதியில் இருக்க எல்லா பெரிய தலைகளுக்கும் தெரியும். ஆனா யாருமே எதுவுமே கண்டுக்கிறதே இல்லை. ஏன்னா அவ்வளவு காசு புழக்கம், அவ்வளோ காசு கஞ்சாலையும் குடியிலையும் ஒயின் ஷாப்லயும். அததான் அவங்க ஞாபகம் வச்சிருக்காங்களே தவிர இத பத்தி அவங்க யோசிக்கவே இல்லை. இதனால ஏற்படும் பெண்களுக்கான குற்றங்கள் பத்தி தெரியுமா உங்களுக்கு? பெண்களுக்கு என்ன குற்றம் நடக்குது? நீங்க ஆரம்பாக்கம் பாத்தீங்களா? ஆரம்பாக்கத்துல இருந்து யாரா வந்திருக்கீங்களா? ஆரம்பாக்கம் என்ற பகுதியிலிருந்து ஒரே ஒரு சின்ன குழந்தை, 9 வயசு பெண் குழந்தை படிக்க காலேஜ். தெரியுமா அந்த விஷயம்? தெரியுமா? நிறைய பேருக்கு எல்லாருக்கும் தெரியும். 9 வயது படிக்கிற குழந்தை, அவங்க அப்பா அம்மா என்ன வேலை செய்யறாங்க? அவங்க ரயில் நிலையத்துல ரயில்ல ஒரு கூடையில பழங்களும்
சிற்றுண்டிகளும் ஏதோ சாப்பிடறதுக்கு விக்கிறவங்க அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையான ஒரு அந்த குடும்பத்துல இருந்து வந்திருக்காங்க. அவங்களுடைய குழந்தை, பெண் குழந்தை படிச்சுட்டு அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிருக்குது. சாயங்காலமா ஸ்கூலை முடிச்சுட்டு ஸ்கூல் பேக்கை தூக்கிட்டு அந்த குழந்தை பாட்டி வீட்டுக்கு போயிருக்குது. யாரோ ஒரு ஆள் அப்படியே அந்த குழந்தைய கூட்டிட்டு போய் அதை அப்படியே நாசம் பண்ணி, ஒரு பாவம் அந்த சின்ன குழந்தை 9 வயசு குழந்தை, அது எவ்வளவு துடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு ரத்த கரையோட உடம்பெல்லாம் கீரலோட வெளியில வந்துருக்குது. வந்துட்டு இன்னொரு குழந்தை அந்த வழியா போதான். அந்த குழந்தைய பார்த்து சொல்லுதான், ஏய் அங்க போகாத, அங்க போனா ஒரு ஆள் இருக்கான், அவன் பேட் டச் பண்றான்னு சொல்லி இருக்குது அந்த குழந்தை. அந்த அளவுக்கு அந்த குழந்தைக்கு விஷயம் தெரிஞ்சிருக்குது. அந்த குழந்தை வீட்டுல போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொன்ன உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. முதல்ல போலீஸ் எப்பயுமே தயங்குவாங்க, இது உண்மையா பொய்யா என்னன்னு. அவங்க கம்ப்ளைண்ட்டை எடுக்கல. அப்புறம் அந்த கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்றாங்க. பதிவு பண்ணிட்டு 10 நாள் ஆச்சு, ஒரு நடவடிக்கையும் இல்லை. 10 நாள் ஆச்சு. அந்த குழந்தை அவ்வளோ பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி 10 நாளாகியும் எந்த நடவடிக்கையுமே அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எடுக்கல. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு மருத்துவர் அன்புமணி அவர்கள் என்ன பண்றாங்க, விழுப்புரத்துல ஒரு போராட்டத்தில் இருக்கிறார். மிகப்பெரிய போராட்டம் விழுப்புரத்துல நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் பிரகாஷ் அவர்களுக்கும் மாவட்ட தலைவர் அந்த சமயம் ரவியன் இருந்தாரு, அதுக்கப்புறம் ஸ்ரீனிவாசன் ஒரு பையன், இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. எல்லார்கிட்டயும் ஸ்ரீனிவாசன் இவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் போன் பண்ணி சொல்றாங்க. அவங்க பொருளாளர் நம்மளுடைய கவிஞர் திலகபாமா அவங்களும் வர்றாங்க. வந்து எல்லாரும் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துக்கிறாங்க. நீங்க நடவடிக்கை எடுக்கிற வரைக்கும் நாங்க இந்த போலீஸ் ஸ்டேஷன் விட்டு நவர மாட்டோம். அங்கேயே உட்காந்துடுறாங்க. போலீஸ் என்ன பண்ணுது, இவ்வளவு பேர் இங்க உட்காந்துட்டாங்களே, இதை வெள்ளையாரா பார்த்தா தப்பா நினைக்க போறாங்க. போலீஸ் குறுக்கெல்லாம் நிறுத்தி போட்டாங்க இல்லையா, அதான் நடக்குது. இருந்தாலும் நீங்க நடவடிக்கை எடுக்கலன்னா நாங்க யாரும் போக மாட்டோம், எல்லா போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துடுறாங்க. அப்புறம் அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கே 3 மொழியில அந்த ஆளை பத்திய விவரங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல வெளியிடுறாங்க. ஹிந்தியில, தெலுங்குல, தமிழ்ல. அந்த குழந்தை சொல்லிருக்கு பாரு அடையாளம், எந்த இந்த கஞ்சா போதையில எந்த ஆசாமி வந்து அதை தனக்கு இந்த கொடுமையை செஞ்சானோ அந்த குழந்தை எல்லாத்தையும் சொல்லியிருக்கு. அவனுக்கு பல்லு இல்ல, இந்த கையில மச்சம் இருக்கும், அந்த கையில வந்து பச்சை குத்தி இருப்பாப்லன்னு எல்லாத்தையும் சொல்லுது. அதையெல்லாம் எழுதி 3 மொழியில அதை வந்து நோட்டீஸ் போட்டு கொடுக்குறாங்க. அதே சமயம் 9 டீம், 9 போலீஸ் பிரிவு போட்டு 3 நாள்ல கண்டுபிடிக்கிறாங்க. 10 நாள் கண்டுபிடிக்கவே இல்லை. அவனை 3 நாள்ல ஒரே நாள் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த அத்தனை சகோதர சகோதரிகளும் போய் உக்காந்து இந்த விஷயத்த வெளியில கொண்டு வராங்க. 3 நாள்ல அவங்க கொடுத்த அழுத்தத்தினால அந்த போலீஸ்ல, அந்த போலீஸ் ஸ்டேஷன்லயோ ஒரு காவல்துறை இணை அதிகாரி ஒரு அம்மா இருக்காங்க. அவங்களும் வந்து மிகப்பெரிய முயற்சி எடுத்து இந்த டீம் எல்லாம் போட்டு கண்டுபிடிச்சு அவனை 3 நாள்ல கொண்டு வராங்க. அந்த பையன் எங்க இருந்தான்னு நினைக்கிறீங்க? பக்கத்துல தான் இருக்கிறான். 2 ஸ்டாப் தள்ளி போனா அவன் இருக்கிறான். எங்க இருக்கா? இதே பக்கத்துல இருக்கிற எல்லையோர மாநிலத்துல அவன் இருக்கிறான். அவனை புடிச்சிட்டு வராங்க. தடா கிராமத்துல இருந்து அவனை புடிச்சிட்டு வராங்க. புடிச்சிட்டு வந்து விரைவாக கேஸ நடத்தி அவனுக்கு தண்டனையும் கொடுத்துடுறாங்க. இதான் நடக்குது. அதாவது இதெல்லாம் எப்படி தடுக்கலாம்? இந்த பெண்களுக்கான பாதுகாப்பு. இப்ப பாத்தீங்கன்னா நேத்து பாருங்க, சென்னையில தரமணியில பிழைக்க வந்த ஒரு குடும்பம், சின்ன பையன், அவன் காவலாளி, அவன் பொண்டாட்டிய போய் 4-5 பேர் போய் பாலியல் வன்கொடுமை சீண்டி இருக்காங்க. அவன் சண்டை போட்டிருக்கான். அவனையும் கொண்டுட்டு 2 வயசு குழந்தையும் கொண்டுட்டு அந்த பொண்ணையும் இழுத்துன்னு போய் சீரழிச்சு அதையும் கொண்டுட்டாங்க, தூக்கி போட்டாங்க. இது மாதிரி தினம் கேஸ். இது மட்டும் இல்லாம உங்களுக்கே தெரியும், கோயம்புத்தூர்ல தனியா நடந்து போனா அந்த பொண்ணை 4 பேர் பாலியல் வன்கொடுமை செய்யறது, இல்ல காதலிக்க மறுத்துட்டாங்கன்னா அந்த பொண்ணு கொண்டு போய் கொலை பண்றது. என்னது இது? அப்ப கஞ்சா போதையில என்ன பண்ற அப்படின்ற ஒரு எல்லையே கிடையாதா இந்த பசங்களுக்கு? ஒரே ஒருத்தர், அதுவும் கும்பலாதான், ஒருத்தர் 2 பேர்ல 4-5 பேர் போய் ஒரு பொண்ணை கடத்திட்டு போய் கொல்றப்பாங்க. அந்த பொண்ணை கடத்திட்டு போய் அதை சித்திரவதை பண்ணி அதை சாவடிக்கிறாங்க. அப்ப அந்த ஒரு பசங்கள் கூட மனசாட்சி, யாரோ ஒருத்தராவது தப்பு இது பண்ணக்கூடாதுன்னு யாருக்குமே தோணல. இதற்கு காரணம் குடி, கஞ்சா, இந்த போதை. இது எதுவுமே அவங்களுக்கு தெரியல. இந்த இவ்வளவு பெரிய கொடுமைகள் நடத்துறாங்க. இதை எப்படி நிறுத்தலாம்? எப்படி நிறுத்தலாம்னா, உங்க அண்ணா அன்புமணி சொல்றாரு, நான் அவர் நினைச்சாருன்னா ஒரே
இந்த ஒயின் ஷாப்பையும் மூடிடலாம், ஒரே நாள்ல இந்த போதை, கஞ்சா, அபின், இந்த மாதிரி மெத் எல்லா மாத்திரையும் தமிழ்நாட்டை விட்டு கண்டிப்பாக ஒழித்து விடுவேன்னு உங்க அண்ணா அன்புமணி மட்டும் தான் அப்பல இருந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. கண்டிப்பாக அதை அவரால் செய்யவும் முடியும். அதே சமயம் இந்த மாதிரி தவறு செய்யற மிருகங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுக்கணுமா இல்லையா? இந்த குட்டி குழந்தைங்களை சும்மா 9 வயசு 6 வயசு குழந்தைங்களை எல்லாம் கொடுமை பண்றவங்களை எல்லாம் சும்மா விடலாமா? அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும். அதுக்குதான் அந்த காலத்திலேயே ஒரு சிறப்பு நீதிமன்றங்கள் வேணும்னு சொன்னாங்களாம். நம்முடைய முன்னாள் முதல்வர், அன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு ஜெயலலிதா அம்மையார் வந்து ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. அந்த திட்டத்துல 13 அம்ச திட்டம். அந்த திட்டத்துல என்னன்னா, மகளிர் நீதிமன்றங்களை உருவாக்க வேண்டும். இன்னைக்கு என்னன்னா 4000 கேஸ் 10 வருஷம் முன்னாடி இருந்ததா, இன்னைக்கு 7000 கேஸ் இருக்கு. 7000 கேஸ் பெண்கள் மீதும் குழந்தைகள் மீதும் வன்கொடுமை செஞ்ச அவங்கள குழந்தைங்களை துன்புறுத்துற கேஸ்லாம் இருக்குது. இந்த 7000 கேஸ நம்ம முடிக்கணும்னா 50 மகளிர் நீதிமன்றங்கள் வேணுமா? இப்ப நம்ம தமிழ்நாட்டுல எத்தனை மகளிர் நீதிமன்றங்கள் இருக்கு? 10-20 தான் இருக்குது. அது கூட கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப குறைச்சலா இருக்கு. அப்ப எப்படி நீங்க கேஸ விசாரிப்பீங்க? ஒருத்தனுக்கு எப்படி தண்டனை கொடுப்பீங்க? வாரம் கேஸ் நடத்தணும். ஒரு மாசம் கழிச்சுலாம் கேஸ் நடத்தணும். அன்னைக்கே ஒரு 3 மாசம் 6 மாசத்துக்குள்ள குற்றவாளிக்கு தண்டனை கொடுத்தாதானே அவன் சும்மா இருப்பான். அடுத்தவன் பயப்படுவான். அந்த குற்றவாளிக்கு கடுமையான தண்டனைய 6 மாசத்துல வழங்கினாதான் அடுத்தவன் பயப்படுவான். இன்னொரு குழந்தை மேல கை வைப்பானா? ஐயோ, அந்த பக்கத்துல பாரு, ஒரு 6 மாசத்துல அந்த பையனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க, 6 மாசத்துல அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க, அவன் வெளியே வர முடியாத, பிணையிலே வர முடியாத அளவுக்கு ஜெயில போட்டாங்க. அப்ப அந்த பையன் அந்த குற்றத்தை இன்னொருத்தவங்க செய்ய பயப்படுவாங்க. அதனாலதான் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம கடுமையாக செய்யணும்னு நினைக்கிறோம். நீங்க எல்லாம் தாய்மார்களா இருக்கிறீங்க. நீங்க எல்லாம் எவ்வளோ நான் பாக்குறேன், நிறைய இளம் தாய்மார்கள் இருக்கீங்க. உங்க வீட்டுல உங்களுடைய பெண் குழந்தைங்களையும் ஆண் குழந்தைங்களுக்கும் இந்த விஷயத்த சொல்லி கொடுங்க. உங்க பெண் குழந்தைங்களுக்கு எவ்வளவு கட்டுப்பாடோட இருப்போம், இப்படி வாங்க அப்படி வாங்க, நல்லா பாத்துக்கணும். நீங்க அவங்களுடைய அழுதாலோ அவங்களுடைய விஷயத்துல ஏதாவது ஒண்ணு, திடீர்னு குழந்தை நல்லா சாப்பிடும், திடீர்னு குழந்தை சாப்பிடாது, திடீர்னு வாந்தி எடுக்கும், திடீர்னு அழுவும், திடீர்னு பேசுறது குறைஞ்சிரும். ஏன்னா அவங்க ஏதோ ஒரு மன உளைச்சல்ல இருக்காங்க, யாரோ அந்த குழந்தைய தொந்தரவு பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். நீங்க கேளுங்க, காத்து. பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்னு குழந்தை அழுதா ஏன்னு கேளுங்க. ஸ்கூல்ல போற வழியில யாராவது வண்டியில போறவங்க ஏதாவது தொந்தரவு பண்றாங்களோ, இல்ல ஸ்கூல்லயே ஏதாவது தொந்தரவு நடக்குதா, இல்ல கல்லூரி கூட படிக்கிறவங்க தொந்தரவு பண்றாங்களா, படிக்கிற பசங்க ஏதாவது அந்த குழந்தைக்கு டார்ச்சர் கொடுக்கறாங்களா அப்படின்னு கேளுங்க, சொல்லுவாங்க. நீங்க நினைக்கலாம் ஸ்கூல்ல வெளியில தான் நடக்கும். வெளியில மட்டும் இல்ல, வீட்லயும் நடக்கும். வீட்டுக்குள்ள தெரிஞ்சவங்க, அவங்க தாத்தாவா இருந்தாலும் சரி, சித்தப்பாவா இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தாலும் சரி, தெரிஞ்சவங்க, எனக்கு 10 வருஷம் தெரியும் அந்த அண்ணனை அப்படின்லாம் நினைக்காதீங்க. யாரிடமும் நம்பி குழந்தைங்களை, பெண் குழந்தைங்களை விட்டுட்டு போறத கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. ஏன்னா இப்ப காலம் கெட்டு போயிருக்கு. எல்லாருக்கும் என்ன பழக்கம் இருக்குன்னே சொல்ல முடியல. என்ன வேணாலும் செய்யலாம். எத்தனையோ கேஸ் நான் பார்த்திருக்கிறேன். ஒரு தாத்தா பேத்தியே கெடுத்து அந்த குழந்தை இறந்தே போச்சு. அந்த மாதிரி கேஸ்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது. அதனால தாய்மார்களான நீங்க ஜாக்கிரதையா இருங்க. குழந்தைங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுங்க. அதாவது யாருமே அந்த குழந்தைங்களை தப்பான இடத்துல தொடக்கூடாது அப்படின்ற விஷயத்த நீங்க அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஏன்னா இந்த பகுதி கஞ்சா நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. அதனால எந்த மாதிரி வக்கரமான மனநிலைமையோட ஆண்கள் வருவார்கள் தெரியாது. உங்க விஷயத்தெல்லாம் குழந்தைங்களுக்கு, உங்க பெண் குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுங்க. அதே போல வீட்டுல இருக்கக்கூடிய ஆண் குழந்தைங்களுக்கும் நல்லா சொல்லி வளருங்க. ஏன்னா மரியாதை கொடுக்க வேணும். வீட்டுல இருக்கிற அம்மாக்கும் மரியாதை கொடுக்கணும், அதே சமயம் கூட பிறந்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். டார்ச்சர் பண்ணக்கூடாது, அடிக்க கூடாது, துன்புறுத்த கூடாது அப்படின்ற விஷயத்தை சொல்லி வளருங்க உங்க ஆண் குழந்தைங்களுக்கு. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர்களும் ஒரு ஒழுக்கமானவர்களாக வளர வேண்டும். அப்பதான் அந்த குடி பழக்கம், போதை பழக்கம், கஞ்சா பழக்கம் இல்லாம இருப்பாங்க. அதே சமயம் அன்பானவர்களாக இருப்பாங்க. இன்னொருத்தர் மேல ஐயோ அவங்க ஒரு பொண்ணு, அவங்கள நம்ம நல்லா பாத்துக்கணும், அதை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த ஆண் குழந்தைங்களுக்கும் நீங்க சொல்லி வளர்க்கணும்.
அதுதான் உண்மையான. அப்படி இருந்தாதான் உங்க பெண் குழந்தைங்களுக்கு நாளைக்கு பாதுகாப்பு இல்லையா? உங்க ஆண் குழந்தைங்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை நீங்கள் சொல்லி கொடுத்து அவர்களை அன்பானவர்களாகவும் ஒழுக்கமானவர்களாகவும் பண்பானவர்களாகவும் வளர்த்தால்தான் நம்முடைய பெண் குழந்தைங்களுக்கு நாளைக்கு வருங்காலத்துல பாதுகாப்பு. நம்ம பெண் குழந்தைகளை ஒழுக்கமா வளர்க்கிறோம் இல்லையா? கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது, அன்பானவர்களா வளர்க்கிறோம், பண்பானவர்களா வளர்க்கிறோம். அதே மாதிரிதான் ஆண் குழந்தைகளையும் அன்பானவர்களாகவும் பண்பானவர்களாகவும் ஒழுக்கமானவர்களாகவும் வளர்க்க வேண்டும். அப்படி இருந்தாதான் நாளைக்கு நம்மள மாதிரி பெண் நம்ம தாய்மார்கள் இருக்கோம், நம்மள மாதிரி நம்ம குழந்தைங்க இருக்காங்க, பெண் குழந்தைகளுக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த விஷயங்கள்லாம் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பகுதியில அதிக கஞ்சா நடமாட்டம் இருக்குது. 60,000-70,000 கிலோ கஞ்சா இந்த பகுதியில மட்டும் புழங்குது. அப்ப ரொம்ப ஜாக்கிரதையா கவனமாக உங்க வீட்டு குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அது ஒரு விஷயம். அதே போல இந்த பகுதியில படிப்புக்கு ஏற்ற ஒரு விஷயம் நீங்க கேக்குறீங்கன்னு கேள்விப்பட்ட கலைக்கல்லூரி ஒரு காலேஜ் இருக்காமா? ஒரு கவர்மெண்ட் காலேஜ், பஸ், கவர்மெண்ட் பஸ், கவர்மெண்ட் டாஸ்மாக் மட்டும்தான் இருக்கு இல்லையா? வேற எதுவும் இல்லை. ஆனா உங்க ஊருக்கு காலேஜ் இருக்கோ பஸ் இருக்கோ எது இருக்கோ 108 ஆம்புலன்ஸ் வருதா? 108 ஆம்புலன்ஸ் வருதாமா? அது யார் கொடுத்தா? டாக்டர் அன்புமணி தான், அந்த மருத்துவர் அன்புமணி தான் எல்லா ஊருக்கும், கிராமமா இருந்தாலும் சரி, டவுனா இருந்தாலும் சரி, நகரமா இருந்தாலும் சரி, என்னுடைய தங்கச்சிங்களுக்கு பிரசவ வலினா ஒரு போன் போட்டா வண்டி வந்து நிக்கணும் அப்படின்றதுக்காக 108 அப்படின்ற ஆம்புலன்ஸ் 1500 வண்டி கிட்ட தமிழ்நாட்டில் கொண்டு வந்து இறக்கிருக்காங்க. ஒரு ஊருக்கு அந்த 108 ஆம்புலன்ஸ் போகுது. கிராமங்கள்ல எந்த ஆஸ்பத்திரி போனாலும் இலவச ஆஸ்பத்திரியில போவீங்கல்ல, ஆரம்ப சுகாதார நிலையம், அரசாங்க ஆஸ்பத்திரி, அங்க போனா ஊசி ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி போட்டு போடுறாங்க. முன்னாடி எல்லாம் அப்படி கிடையாது. ஒரு ஊசிய ஒரு 50 பேருக்கு போடுவாங்க. இப்ப உங்களுக்கு போட்ட ஊசி இன்னொருத்தருக்கு போட மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு இருக்கிற நோய் இன்னொருத்தருக்கு வரக்கூடாது. அதனால ஒரு முறை உங்களுக்கு போட்டாங்கன்னா அந்த ஊசியை உடச்சி தூக்கி போட்டு அடுத்தவங்களுக்கு புது ஊசி தான் போடணும். அந்த திட்டத்தையும் கொண்டு வந்தவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான். எதுக்காக? நம்மளுடைய குழந்தைங்க, நம்மளுடைய தாய்மார்களுக்கு எந்த நோயும் வரக்கூடாது. அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ல கிடைக்கக்கூடிய உயர்தரமான மருத்துவம் அரசு ஆஸ்பத்திரிக்கு வரக்கூடிய எல்லா தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் எளியவர்களுக்கும் கிடைக்கணும்னு கொண்டு வந்த திட்டம் தான் அது. இந்த மாதிரி நிறைய திட்டங்களை மருத்துவர் அன்புமணி உங்களுக்காக வச்சிருக்காரு, உங்க அண்ணன் வச்சிருக்கிறாரு. அந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்றால் நீங்க எல்லாம் மருத்துவர் அன்புமணி உங்க அண்ணன் பின்னாடி நீங்க என்னைக்கே ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை தான் நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா நீங்க கேட்கிற அத்தனை விஷயங்களையும் தமிழ்நாட்டை விட்டு குடியையும் கஞ்சாவையும் போதையும் ஒழிப்பேன்னு சொல்லிக் கொண்டிருக்கிற மருத்துவர் அன்புமணியுடன் நீங்க தங்கச்சிங்கெல்லாம் நீங்க இருக்கணும். இருப்பீங்களாமா? கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா அப்பதான் நம் பிள்ளைகளுடைய வாழ்வு நல்லா இருக்கும். அவங்க 1000 ரூபாய் கொடுக்கறாங்க, 3000 ரூபாய் கொடுக்கறாங்க. எலெக்ஷன் போது வந்து பொய் சொல்றாங்க. எலெக்ஷன் போது வருவாங்க, வந்து உங்களுக்கு என்னென்னலாம் சொல்லுவாங்க, அம்மா இதை பண்றோம் அதை பண்றோம்வாங்க. எதுவுமே அவங்க செய்ய மாட்டாங்க. ஒரு காசை கொடுத்துட்டு அதோட 5 வருஷம் மறந்துடுவாங்க இல்லையா? அந்த ஏமாற்றுக்கு நீங்கள் பயந்து அவங்களுக்கு சாதகமா ஓட்டு போட்டீங்கன்னா இதை விட அதிகமாக ஒயின் ஷாப்பை திறப்பாங்க. உங்களுடைய பிள்ளைகளோட தலையெழுத்து உங்ககிட்ட தானே இருக்கு. நீங்க நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுங்க. நல்ல தலைவர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்கள் அன்புமணி அண்ணன் சொல்லுகின்ற அந்த நல்ல ஆட்சியை நீங்கள் கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வந்தாதான் இந்த ஒயின் ஷாப்பு போதை எல்லாம் தமிழ்நாட்டை விட்டு ஒழிக்க முடியும். பெண்களுடைய பாதுகாப்பை நாம் உறுதி செய்ய முடியும் இல்லையா? உறுதி செய்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த விஷயத்த நீங்க எல்லாம் ஊர்ல போய் சொல்லணும்னு ஆசைப்படுற, சொல்வீங்களா? கண்டிப்பா சொல்லுங்கம்மா. ஏன்னா நிறைய பேருக்கு விஷயம் தெரியாது. உங்களுக்கு விஷயம் தெரியுது. இன்னைக்கு உங்க ஊர்ல இருக்கவங்களுக்கு விஷயம் தெரியாம இருக்கலாம். அவங்க கிட்ட போய் சொல்லுங்க. 108 ஆம்புலன்ஸ், இந்த மாதிரி ஊசி ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி போடுற ஊசி எல்லாம் கொண்டு வந்தது அன்புமணி தான். அவர் நல்ல திட்டங்கள் வச்சிருக்காரு. அவருக்கு தான் நம்ம ஆதரவா இருக்கணும். நீங்க சொல்லுங்க, அதெல்லாம் முக்கியம். அதே போல உள்ளாட்சி தேர்தல் வருதா? எத்தனை பேர் கவுன்சிலர் ஆகலாம் மனசுல ஐடியா வச்சிருக்கீங்க? எல்லாரும் ஆகலாம், எல்லாருமே கவுன்சிலர் ஆகலாம். ஏன்னா மகளிருக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. 50% மகளிர் தான் கவுன்சிலராக ஆக முடியும். வார்டு கவுன்சிலரோ ஒன்றிய கவுன்சிலரோ மாவட்ட கவுன்சிலரோ மகளிர் தான் ஆக முடியும். நீங்க எல்லாருமே
கவுன்சிலர் ஆகவோ மாவட்ட சேர்மன் ஆகவோ வார்டு மெம்பராகவோ எது வேணாலும் நீங்க ஆகலாம். இதையெல்லாம் மனசுல வச்சுக்கொள்ளுங்க. சட்டமன்ற தேர்தல் மட்டுமல்ல, உள்ளாட்சி தேர்தலோ வருது. உங்களுடைய ஹீரோவா இன்னைக்கு உங்க முன்னாடி நிக்கிறது உங்களுடைய அண்ணனுங்க தான். இவங்க தான் உங்களுக்காக போய் போராட்டம் பண்ணவங்க இல்லையா? இவங்க தான் உங்களுக்காக போலீஸ் ஸ்டேஷன், எல்லா ஜெயில எதுனாலுமே பார்க்க தயாரா இருக்கிறாங்க. உங்களுக்காக தான் இந்த மகளிர் இவங்க எல்லாம் கொடி பிடிச்சி எதுக்காக வந்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த மகளிர்லாம் உங்களோட என்னைக்கும் நிப்பாங்க. நீங்க எல்லாம் உங்களோட நிலத்தை அவங்க புடுங்க போனாங்கன்னா இந்த மகளிர்லாம் வந்து போன் பண்ணா வந்து நின்றுடுவாங்க. முதல்ல கையில கொடியோட வந்து போராட்டத்துக்கு வருவாங்க. எதுக்காக? உங்க நிலமெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும், நம் குழந்தைங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும். இதெல்லாம் ஞாபகம் வைத்துக்கொண்டு இந்த சட்டமன்ற தேர்தலில் மருத்துவர் அன்புமணி உங்களுடைய அண்ணனுடைய பின்னால் நீங்கள் எல்லோரும் மகளிர் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நானும் உங்களோட தான் இருப்பேன் என்பதை கூறிக்கொண்டு, என்னைக்கும் நானும் உங்களுடன் உங்கள் வீட்டு பெண்ணாக தான் நான் இருப்பேன் என்று கூறிக்கொண்டு, இவ்வளவு நேரம் இந்த கூட்டத்துல உட்காந்து பொறுமையாக இந்த கலை நிகழ்ச்சியில ரசிச்சு பாத்தீங்களா? டான்ஸ்லாம் பிடிச்சிருந்ததா? நல்லா இருந்ததா? எல்லாம் இதெல்லாம் நீங்க இந்த சாயங்காலம் உங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கும்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் குழந்தைங்களோட நிறைய பேர் வந்து உட்கார்ந்து பொறுமையாக கேட்ட அனைத்து என்னுடைய அன்பு சகோதரிகளுக்கும் என்னுடைய அக்கா தங்கச்சிங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பத்திரமா நீங்க எல்லாம் வீட்டுக்கு போனோம். உங்களை யாரோ விட்டுட்டு வண்டி எடுத்துன்னு போயிட மாட்டாங்க, பயப்படாதீங்க. நீங்க எல்லாம் வண்டியில உட்கார்ந்த பிறகு வண்டி எடுத்துட்டு போவாங்க. ஏன்னா கொஞ்சம் தூரம் போகணும் இல்லையா? மற்ற ஊர் மாதிரி கிடையாது, கொஞ்சம் நேரம் ஆகும். இங்கேருந்து பெரியபாளையம் போனோன்னா அது ஒரு டைம் எல்லாம் இருக்கு. அதனால உங்களோட விட்டுட்டு யாரும் போக மாட்டாங்க. நீங்க ஒருத்தரும் பத்திரமா வீடு போய் சேர்ற வரைக்கும் நாங்கெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்போம். இப்ப வந்து ஒரு பள்ளிக்கூடத்துக்கு இந்த சுகாதார நாப்கின்கள் வழங்கக்கூடிய ஒரு வெண்டிங் மிஷின், அது வந்து ஒரு மிஷின், அது பள்ளிக்கூடத்தில் வைப்பாங்க. பெண் குழந்தைங்களுக்கு எப்போ தேவையோ அவங்க நாப்கின் அதில் வாங்கிக்கலாம். இலவசமாக கொடுக்கப்படக்கூடிய அந்த வெண்டிங் மிஷினை இப்போ கொடுக்க போகிறாங்க. நீங்களாம் அதுக்கு வந்து வாழ்த்து சொல்லுங்க. அது நம்ம பசங்க படிக்கிற பள்ளிக்கூடத்தில் தான் இருக்க போகுது. நன்றிம்மா, நன்றி, மிக்க நன்றிம்மா. இவ்வளவு நேரம் நீங்க வந்து இருந்து இனிமையா இன்முகத்தோட சந்தோஷம். நன்றிம்மா. புகைப்படம் எடுத்துக்கொள்பவர்கள் இலவசமாக வழங்குகிறோம். பள்ளி டீச்சர் ரீனா அவர்கள் மேடைக்கு வரவும். ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். சிங்கப்பெண்ணே எனும் நிகழ்ச்சிக்கு அந்நியார் அவர்கள் கலந்து கொண்டு கூட்டத்துக்கு சிறப்புமிக்க மகிழ்ச்சியை, நல்ல ஒரு உரையாடலுடன் அழகாக சிங்கப்பெண்ணே, பெண் தெய்வமே, எங்களுடைய குல தெய்வமே, எங்கள் சௌமியா அன்புமணி அந்நியார் அவர்களை வருக 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 என சிறப்பு. எல்லாருக்கும் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.